அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த சூரிய கிரகணத்தோட சிறப்பம்சம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இது போல ஒரு கிரகணம் வரும். சூரிய கிரகணம் எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சூரியன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் மறைக்கிறது, ஸோ அந்த கான்செப்டை விட்டுட்டு அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்தது எப்படிங்கிறத பத்தி மட்டும் சொல்லிடுறேன். பொதுவாகவே நீங்க எந்த ஒரு மந்திரம் சொல்றது ஆரம்பிக்கனாலுமே அது அமாவாசையில ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகம். இல்லாட்டி சூரிய கிரகணத்துக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா சூரிய கிரகணம்ங்கிறது உங்களுக்கு அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கனால அன்னைக்கு நீங்க எந்த மந்திரம் சொன்னாலுமே அதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதுவும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வருடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்துல நீங்க எந்த ஒரு மந்திரம் ஜெபிச்சாலுமே அந்த மந்திரத்துக்கு அதிகப்படியான பலன் இருக்கு. நீங்க எந்த ஒரு மந்திரம் குறைஞ்சது 1,00,000 தடவை சொன்னா மட்டுமே அந்த மந்திரம் சித்திக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த தடவை வரக்கூடிய சூரிய கிரகணம் நீங்க ஒரு மந்திரத்தை 1000 தடவை சொன்னாவே 1,00,000 தடவை சொன்னதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால சூரிய கிரகணத்தை அன்னைக்கு உங்களை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒரு புனித தீர்த்தத்துல நீராடிக்கோங்க. புனித தீர்த்தம் இல்லாதவங்க பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு ஆறுல இல்லாட்டி குளத்துல கூட குளிச்சுக்கலாம். ஆறு குளம் கூட இல்லாதவங்க முந்தின நாளே ஒரு குடத்துல ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு துளசி, ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் போட்டு அந்த குடத்தை வச்சிருங்க. அந்த குடத்தை எக்காரணத்தை கொண்டுமே நீங்க அசைக்க கூடாது, அது அப்படியே இருக்கணும். அடுத்த நாள் காலையில நீங்க அந்த தண்ணியில குளிச்ச பிறகு நீங்க சூரிய கிரகணத்துக்கு தயாராயிக்கோங்க. சூரிய கிரகண நேரத்துல உங்களுக்கு எந்த ஆசனம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கோ அந்த ஆசனத்துல அமர்ந்துக்கோங்க. முதல்ல நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ண பிறகு உங்களோட மூச்சு காற்று நல்லா உள்ள இழுத்து கும்பகம் பண்ணி மெதுவா மூச்சு காற்றை வெளியிடுங்க. இது போல 13 சுற்றுகள் பண்ணுங்க. 13 சுற்றுகள் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய நெற்றி போட்டுல உங்களோட முழு கவனத்தை செலுத்துங்க. அதன் பிறகு உங்களுக்கு எந்த மந்திரம் சித்தியாகணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, இது வரைக்குமே இப்படி ஒரு மந்திரம் நமக்கு சித்தியான நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை மட்டுமே 1008 முறை சொல்ல ஆரம்பிங்க. 1008 முறை சொல்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு மாலையை பயன்படுத்திக்கோங்க. ருத்ராட்ச மாலையோ இல்ல ஸ்படிக மாலை, இது மாதிரி. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுக்கு 108 இருக்கிற மாதிரி இருக்கும். அது போல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை சுற்றுன்னு கால்குலேட் பண்ணிட்டு விரலையும் மணியும் சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிங்க. மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா சொல்லுங்க. கிட்டத்தட்ட நீங்க 1008 முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த 4 மணி நேரம் சொல்லி முடிக்கும் போதே அந்த மந்திரத்தோட சக்தி உங்களால நிச்சயமா உணர முடியும். உங்க உடம்புல அந்த மந்திரத்தோட சக்தி கண்டிப்பா உணரக்கூடிய ஒரு சக்தியா இருக்கும். உங்களால முடிஞ்சா இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. இனி வர பகுதியில பொதுவான மந்திரம் உங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது சூரிய கிரகணத்தன்னைக்கு என்ன மந்திரம் சொன்னா நல்லதோ அதை கொடுக்குறோம். இந்த சூரிய கிரகணத்தை மட்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.